ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதான் நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படி உங்கள் பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சால் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க. வீடியோ பண்ணி லைக் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவையான ஆப் லிங்க் வந்து வேணும் இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்கும். உங்கள்கிட்ட ஆப்க்கான லிங்க் வந்து இல்லைனா லிங்க் வந்து நான் சொன்ன இன்ஸ்டாகிராம் பையில் இருப்பாங்க. கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டா ஆப் வந்து ஓப்பன் பண்ணால் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் சர்க்கிள் மாதிரி கிரீன் கலர் சர்க்கிள் மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் யூஸ் பண்ண வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது, எப்படி வந்து இம்போர்ட் வந்து பண்ணோம், கிளியர் வீடியோ வந்து ஹவு டு ஃபைண்ட் ப்ராஜெக்ட் வீடியோன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் சம் ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் இருக்கா ஒரே சிங்கிள் ஃபாண்ட் இருக்கும். அந்த சிங்கிள் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு ஃபாண்ட் லிங்க் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். அதில் வந்து ஃபைன் பண்ணி ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணி ஃபாண்ட் சைடு வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தா சம் டைம் லைன் பார்த்தா இது மாதிரி க்ரீன் கலராக லேயர் இருக்கும். ஓகேங்களா, க்ரீன் கலர் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேக்ரவுண்டுக்கான ஒரு லேயர்லாம் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு சம் பிளேஸில் இது மாதிரி க்ரீன் கலர் லைனாக இருக்கும், லேயர்லாம் இருக்கும். ஓகேங்களா, இந்த லேயர்லாம் வந்து 4:5 ரேஷியோவில் பிக்கை வந்து கிராப் பண்ணி ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். அது வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அது மட்டும் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 குரூப்க்கான லேயர் இருக்கும். ஓகேங்களா, மாதிரி சைடில் வந்து ஷோ ஆச்சுல உங்களுக்கு இமேஜ் ப்ரிவியூவில் இங்கே வந்து ஒரு பிக்கு வேணால் ஒரு 7 லேயர் இருக்கும். அந்த 7 பிக்லேயும் பிக்கு வந்து ஆட் பண்ண நான் ஒன்ஸ் ஒரு லேயரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மற்ற இருக்கிற எல்லா லேயரில் அந்த சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இல்லாட்டி அட்ஜஸ்ட் வந்து பண்ண ஒரு சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. கீழே பாருங்கள் ரைட் சைடு ஒரு ப்ளஸ் ஆகும், கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து லோடு வந்து பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, செலக்ட் வந்து பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக், அந்த பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஆகமாக சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த பிக் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் எண்ட் வரையும் போய்ட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தா சைடில் ஒரு தேட ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து பேக்கில் வந்து போகும். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கிளியர் தரதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, சம் டைம் லைனில் வந்து எடிட் வந்து பண்ண சொல்லலாம். இந்த லேயர் இருக்குல்ல இது வந்து இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, கட் ஆக சொல்ல என்ன பண்ண போறீங்கன்னா இந்த புக் மார்க் வரையும் போய்ட்டு கரெக்டாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். லேயர் பார்த்தா இந்த புக் மார்க் இந்த புக் மார்க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, இந்த புக் மார்க் வந்து போய்ட்டு கட்டான லேயரில் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, எடிட் பண்ணி முடிச்சிருக்க கம்பல்சரி கட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக் ஒன் சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்கும். ஓகேங்களா, என்னன்னா இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் 7 குரூப்க்கான லேயர் இருக்குல்ல, இந்த 7 குரூப்க்கான லேயர்லையும் பிக்கு வந்து ஆட் பண்ணுறத சேம் கீழே எந்த பிக்கு ஃபஸ்ட்டு பிக்கை ஆட் பண்ணுறீங்களோ இங்கே ஃபஸ்ட்டு பிக்காக இருக்குல்ல இருங்க செலக்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா, இங்கே ஃபஸ்ட்டு பிக்கு ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பிக்கு குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப்க்கான லேயர் இருக்கும். ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டு எடுக்கு வந்து பண்ணால் உள்ள பார்த்தா லைனாக உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 லேயர் இருக்குது. அந்த 6 லேயரையும் நீங்கள் 6 குரூப்பில் லைனாக ஆட் பண்ண வரீங்க. கரெக்டாக அந்த சேம் பிக்கை வந்து ஃபஸ்ட் லேயர்னா எந்த பிக் ஆட் பண்ணால் சேம் பிக் இங்கே ஆட் பண்ணோம். இதே மாதிரி வந்து ஆட் வந்து பண்ணுறது இருக்கும். என்ன ஒன்றா இதில் வந்து இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி எண்டுக்கு போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 பிக்கான குரூப் லேயர் வந்துருக்கு. ஓகேங்களா, இருக்கு பாருங்கள் 3 பிக்கான குரூப் லேயர். இந்த 3 பிக்கான குரூப் லேயர் சேம் அதே மெத்தட் தான். என்னன்னா டேரெக்டாக லேயரை கிளிக் பண்ணி எடிட் வந்து பண்ணால் உள்ள சர்க்கிளுக்கான லேயர் பாருங்கள். இதில் வந்து அங்கே சொன்ன மாதிரி பிக்கை வந்து ஆட் பண்ணி சர்க்கிளில் செட் பண்ணி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரீன் கலராக இருக்கிற லேயரை வந்து எப்படி பிக்கை வந்து ஆட் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் என்பது சர்க்கிளுக்கு கிளிக் பண்ணிட்டு பார்த்தா சம் ரேஷியோவில் இருக்குது பார்த்தா 4:5 ரேஷியோ வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா கீழே ரைட் டவுனில் ப்ளஸ் ஆகி போட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணி மீடியா ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக் வந்து ரீசைஸ் வந்து பண்ண போகலாம் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பிக் வந்து ஃபில் ஆச்சுன்னா ஓகே விடுங்க. ஃபில் ஆகும்போது அவுட்டில் வந்து பிளாக் பார்டர் இருந்துச்சுன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு 3 டாட் போட்டு சர்க்கிளுக்கு கிளிக் பண்ணி 5th இருக்க ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறதோ ஜூம் அவுட் பண்ணுறதோ செட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வந்து கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் வந்து ஆகிடும். ஓகே, ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிக்கை வந்து சேவ் வந்து கொடுத்துங்க. ஓகே, இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி
பிக்கை வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்துங்க. ஓகே, எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலேட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் நான் கொடுத்து இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் எடிட் பண்ணியிருக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே வந்து லைன் தான் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லேயர் இருக்கா. எங்கேயும் க்ரீன் கலர் இமேஜுக்கான லேயர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துன்னா இங்கே ஒரு இமேஜ் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் லேயர். ஓகேங்களா. இப்போ நான் சூஸ் பண்ண எல்லா லேயர்லையும் இப்போ நான் ஒன்ஸ் ஒரு ஸ்டெப் வந்து சொல்கிறேன். இந்த சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் எல்லா லேயர்லையும் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. ஓகேங்களா. டேரெக்டாக லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேமுக்காக கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இமேஜ் வந்து ஃபோல்டர் இருக்கும். மேலே ஃபோல்டர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் இருக்கும். அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணினா இது மாதிரி வந்து பிக்குக்கான எஃபெக்ட் வந்துருக்கும். நீங்கள் பிக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ணினா இது மாதிரி வந்து எஃபெக்டோட உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொன்னேன் எல்லா லேயர்லேருந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பிக் குரூப் சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்கும். நான் சொன்னேன் ஃபஸ்ட் சொன்னேன் அந்த 7 பிக்கான ஆர்டரில் தான் மேலே இருக்க குரூப் லேயரில் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த டேரெக்டாக அந்த பிக்கான குரூப் லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த இமேஜ் இமேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட் நான் அங்கே சொன்ன மாதிரி தான் டேரெக்டாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் போங்க. இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து பிக்கு வந்து ஆட் வந்து ஆட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு கிளிக் பண்ணிவிட்டு மூவ் வந்து போயிட்டு ஃப்ரேம் வந்து சென்டராக வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எண்டுக்கு போனீங்கன்னா ஒரு லேயர் வந்து இருக்கு பாருங்கள். அது லேயர் கிளிக் பண்ணினா எஃபெக்ட் பண்ணினா ஒரு 3 எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த 3 எஃபெக்ட்டுக்கான கண்ணை மேலே கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து எடுத்துங்க. ஓகேங்களா. எஃபெக்ட் வந்து அன்லாக் வந்து பண்ணிங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்கள் ரைட் சைட் லெஃப்ட் சைட் டவுன்லோட் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே காப்பி எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் என்ன இமேஜ் இருக்கா இந்த க்ரீன் கலர் இமேஜில் எல்லாம் சூஸ் பண்ணிங்கனாவே கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைட் டவுன்லோட் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணினா அந்த இமேஜுக்குலாம் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா. ப்ராப்பராக வந்து இங்கே இருக்கிற எல்லா லேயரையும் வந்து அந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் வந்து பண்ணிங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க. ஓகேங்களா. கரெக்டாக எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகே நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடணுன்னே பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அந்த எஃபெக்ட் வந்து ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எல்லாமே எடிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ரவுண்ட் அண்ட் ரெக்டாங்கிள் சொல்லிட்டு ஒரு லேயருக்காக கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போங்க. கலர் அண்ட் ஃபில் வந்து போனீங்கன்னா இங்கே ஒன் சைடு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் சைடு வந்து கலர் இருக்கும். அந்த கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா. அந்த நிப்பிள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நிப்பிள் எங்கே ப்ளேஸ் பண்ணால் அந்த கலர் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற உங்களுடைய ஓன் கலர் கூட நீங்கள் வந்து எந்த கலர் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் கூட நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ண வேண்டியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு HDRCCக்கான லேயர் வந்து என்எஃப்னு ஆப்ல கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா அந்த ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்ச ஒரு லைக் வந்து போட்டுங்க. அப்படி நம்ம சேனல்லையும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டு வச்சுங்க. பெல் ஐக்கனையும் ஹாலில் போட்டுங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.